இந்த கூட்டத்துக்கு கரூருக்கு எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா? திருச்சியிலேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்கிறாங்க, சேலத்திலேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்கிறாங்க, கோயம்புத்தூர் சைட்லேருந்து ஈரோடு சைட்லேருந்து வண்டி வாகனத்தோடு, திருப்பூர்லேருந்து வண்டி வாகனத்தோடு, திருப்பூர்லேருந்து வந்த ஒருத்தர் இறந்தும் போயிருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்தவங்க இறந்துருக்காங்க, திண்டுக்கல்ல இறந்துருக்கிறாங்க, சேலத்தில் இறந்துருக்கிறாங்க, சேலத்தை சார்ந்தவங்க இறந்துருக்கிறாங்க. எங்கே இந்த 41 பேரில். அப்போ இவங்க அங்கேருந்து ஏன் வர்றாங்க? நீ தான் மாவட்டம் போறீல. மாவட்டம் போகும் பொழுது ஏன் உங்கள் நிர்வாகிகள் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்கள வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். அவங்களே கிட்டத்தட்ட 5000-6000 பேர் வந்துடுறாங்க சார். அவங்க எல்லாருமே இவர் பின்னாடியே வர்றாங்க சார். அப்போ இவங்க பின்னாடியே வர்றவங்களும் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தோடு போய் கலந்துக்கிறாங்க. வராங்களா இல்லையா? அப்போ இது திட்டமிட்டு கூட்டத்தை எப்போதும் கூட்டம் பெரிய அளவில் திரளுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இது சார். ஒவ்வொரு தலைவரும் அதுதானே சார் எதிர்பார்ப்பார். அவர் நிற்கிறப்ப கூட்டம் திரளுங்கிறது இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தானே. அது விபத்தா மாறுது. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு இடத்துல மாநாடு போட்டுருங்க, கூட்டம் வரும். மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்து கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். மாவட்டம் போகும்போது பக்கத்தில் இருக்கிற 10 மாவட்ட மக்களை ஏன் திரட்டுற? அதுக்கு விசாரணை வேணும். அதுக்கு தான் இப்போ ஒரு நபர் நீதிபதி ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விசாரணை வரும் சார். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. இந்த விசாரணை ஆணையம் போட்டதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்க போகுது? தூத்துக்குடிக்கு இவங்களை தான் போட்டாங்க. அதனுடைய முடிவு என்ன? அரசு நடைமுறைப்படுத்திருச்சா? இல்லை. அப்போ இதுக்கு எதுக்கு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்பது சரியான விஷயம்தான், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இவங்க சரியாக விசாரித்து ரிப்போர்ட் கொடுத்தாங்களா என்பதுதான் கேள்வி. என்ன நடந்துச்சுங்கிறது சொல்லிட்டாங்களா என்பதாங்க. சொல்லிட்டாங்க. மற்ற ஆணையத்தை விடவும் அருணா ஜெகதீசன் ஆணையம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு இருக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் பின்னாடி இருக்குது, எல்லாம் அவங்க மிகச்சரியாக விசாரித்து கொடுத்துருக்காங்க. அதே அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் இங்கே அறிவிக்கப்பட்ட பொழுது நிச்சயமாக உண்மை வழியில் வரும் அப்படின்னு நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக அருணா ஜெகதீசன் அவர்களை வேறு யாராலும் தன் சார்பாகலாம் மாற்ற முடியாது. அவங்க எப்போதும் நேர்மையான நீதிபதியாக இருக்கும்போது நேர்மையாக இருந்தாங்க, இந்த ஆணையத்தில் இருக்கும்போது நேர்மையாக தான் செயல்படுறாங்க. நிச்சயமாக அவங்க யாருக்கும் ஃபேவராக கொடுக்கணும், எதிராக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.